இந்த கொஸ்டினை பாருங்கள். மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் 28/4/2021 முதல் டேஸ் நிதியுதவியுடன் யூனியன் அரசாங்கத்தால் 100% யூனியன் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்காங்கல்ல. இது 14567 அப்படிங்கிற நம்பரு தெரில. இது என்ன கேட்டி அப்படின்னா அந்த ஓல்டேஜ் பர்சனுக்கான இது என்ன கேட்டால் சோசியல் ஜஸ்டிஸ் தெரில அப்படிங்கிற இதாக இது பண்ணுறது. இது இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஓல்டேஜ் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது சர்வதேச தினம், வயதானவர்களுக்கான சர்வதேசங்கிறது 1 அக்டோபரில் இது பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரைன்னு கேட்டால் இப்போ 104 மில்லியன் இதில் 104 மில்லியன் என்ன கேட்டால் ஓல்டேஜ் பர்சன்ஸ் இருக்கிறதாகவும் 2050 என்ன கேட்டால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 300 மில்லியன் அளவுக்கு என்ன செய்வாங்க ஓல்டேஜ் பர்சன் இருக்கிறதுனால அவங்களுடைய பாதுகாப்பு, அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா மருத்துவம் போன்றதற்காக என்ன செய்யப்பட்டது மூத்த குடிமக்கள் பெற்றோர் சட்டம் அப்படிங்கிறது 2007 பெற்றோர்கள் பாதுகாப்பு சட்டம் மூத்த இதுங்கிறது 2007 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை தொடர்ந்து நிறையா நடவடிக்கைகள் அரசு என்ன செய்து எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து பென்ஷன் கொடுக்குறது ஒரு ஸ்கீம் இருக்குது தெரில. மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் பேரண்ட் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஆக்ட் 2007 கொண்டு வரப்பட்டு தெரியும் உங்களுக்கு. அது அப்புறம் இந்த டோல் ஃப்ரீ நம்பரும் முக்கியமாக நடந்துக்கும். ரெண்டுமே இந்த என்ன கேட்டி அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரிக்கில் இருக்குது.